சாதாரண நாட்களில் இருக்கிறத விட ஒரு பண்டிகை நாட்களில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. என்ன வேலை இருக்குது, என்ன வேலை இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வேலை நம்ம பார்க்குறது தெரியுமா, இல்லை தெரியாத மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு நான் கூட யோசிப்பேன். இப்போ இன்றைக்கே வேறு ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி வந்து நம்ம சரஸ்வதி பூஜை இல்லையா? அப்போ நான் வந்து காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு அடுத்து வேலை இருக்குது அப்படின்னா, என்ன வேலை இருக்குது, வெறும் சுண்டல் வைக்கிற வேலை தானே அப்படிம்பாங்க. அப்போ நான் நினச்சிக்குவேன், வெறும் சுண்டல் மட்டும்தான் வேக வைக்கிறோமா அப்படிங்கிறத நினச்சிக்குவேன். இப்போ காலையில் கோலம் போட்டுட்டுங்க வந்து அடுத்தது வெறும் இன்றைக்கி ஜிஞ்சர் ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் போட்டேன், மஞ்சள் தூள் போடல. அந்த தூளிலேயே கொஞ்சம் காஃபி தூள் போட்டு காஃபி 2 பேரும் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு டிஃபன் செய்யறதுக்கு ஆரம்பிக்கணுங்க. அந்த டிஃபன் செய்யறதுக்கு இடையிலேயே இந்த விளக்கெல்லாம் நம்ம விளக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விளக்குக்கு திரியெல்லாம் போட்டு அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருப்பேங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பருப்பு வேக போடலாம். அந்த டிஃபன் பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பு வேக போடலான்னு துவரம் பருப்பு ஒரு 150 கிராம் இருக்குங்க. 200 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி. இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு மிளகு, சீரகம், வெந்தயம், அடுத்தது பார்த்திங்கன்னா இது கட்டி பெருங்காயத்தை உடச்சி வச்சுருப்பேங்க, அதை போட்டிருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். போட்டு காட்டுறேன் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சும்மா ஒரு பொங்கி வந்துருச்சு. சரி கலரி விட்டுட்டு அப்படியே அதை மூடி வச்சுட்டு அப்புறம் டிஃபன் பண்ணுற வேலையை இப்போ அதை டிஃபன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், ஏன்னா வீடு ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருவோம் நம்ம அந்த நல்ல நாள் பொழுதில். அப்போ இந்த விளக்குக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் வச்சுட்டு திரியெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பருப்பையே வேக போட்டுட்டு அப்புறம் டிஃபன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்படியே கேப்பே இருக்காதுங்க. அது டிஃபன் செஞ்சு முடித்ததோடு அதுக்கப்புறம் மத்தியானம் சமையல் ரெடி ஆகணும் இல்லையா? அப்போ சமையலுக்கு வேணுங்கிற அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சின்ன வெங்காயம் தாங்க சாம்பாருக்கெலாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். விலை கம்மியாக இருக்கிறப்ப முழுசாகவே சின்ன வெங்காயமே போட்டுருவோம். கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக போனால் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறது. நீங்கள் வேறு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலை மல்லி அலசி வச்சுட்டு அந்த கொண்டக்கடலை வந்து 2 தடவை தண்ணி மாற்றிட்டேன். 2 கொண்டக்கடலையுமே பிடிக்கும், அதனால் தனித்தனியாக தான் வேக வச்சேன். அதை கூட ஒன்றா வேக வைக்கல, அது தனியாக வேக வச்சு இது தனியாக வேக வச்சுட்டு அப்புறம் சாம்பாருக்கு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான், தக்காளி முருங்கைக்காய் இதை போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். இந்த வாழைக்காயும் தோல் சீவி வச்சுட்டேங்க. இப்போ டிஃபன் முடித்த கையோடு அடுத்தது சமையல் ஆரம்பிச்சிட வேண்டியதான். சமையல் தொடங்கணும்னா ஒரு 1/2 hour அந்த பிரேக்கில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை என்ன செய்ய முடியுமோ அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நல்ல நாள் பொழுதில் வந்து ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காதுங்க. உண்மையிலே அதுதான். அப்போ நமக்கு ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்கும், ஆனால் எல்லாமே செய்யணுமே அப்படின்னு. இப்போ இதில் வந்து எண்ணெய் வச்சுட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், ஏன்னா வெந்தயம் சீரகம்லாம் வேகிறதுல போட்டாலும் கொஞ்சம் அந்த தாளிப்புலேயும் ஒரு பிஞ்சு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சீரகம்லாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு அடுத்தது தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு திரும்ப வந்து முருங்கைக்காய் போட்டு அந்த மசால் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகட்டும் அப்படின்னு. பருப்பு வந்து காய் வந்து பாதி அளவுக்கு வெந்த பிறகு பருப்பு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்போ இந்த பருப்பை விட்டுட்டு குக்கரையும் கழுவி ஊற்றிட்டு அது அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அதை கொதிக்க வச்சாச்சு. இந்த பக்கம் வாழைக்காயுமே ஏற்கனவே வடை சட்டி வச்சுட்டு கொஞ்சம் சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயமும் தக்காளியும் வதக்கி விட்டுட்டுங்க. மசால் பொடியும் போட்டு இந்த கட் பண்ண காயும் போட்டு நல்லா எண்ணெயிலே பரட்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே மூடி விட்டுட்டோம்னா அந்த ஆவிலே வெந்துடும். திரும்ப அதை என்ன செய்யணும்னா இப்படியே நம்ம வேக வச்சு நிப்பாட்டினாவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பருப்பையும் ஊற்றி வச்சு இடையில திறந்து பார்த்து அதை கலரி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டோம்னா அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குங்க. எங்கள் வீட்டில் வந்து பருப்பு வந்து முதல்ல பருப்பில் சில பேர் காய் வேக போடுவாங்க, அம்மா வீட்டிலலாம் அப்படி தான் வேக போடுவாங்க. பட் நான் வந்து இங்கே வந்து கல்யாணத்துக்கு பிறகு காய் வேக போட்டு பாதி வெந்த பிறகு அப்புறம் பருப்பு தூக்கி ஊற்றுவேன். இப்போ இந்த வாழைக்காய் வெந்துடுச்சு. பட் இப்படியே வச்சா சில பேருக்கு பிடிக்காது. இப்போ இந்த பாருங்கள், அந்த சாம்பார் வந்து தண்ணி மாதிரி தாங்க இருக்குதுல்ல. அப்புறம் இடையில பாருங்கள், நம்ம கடைசியில் நான் காட்டுறப்ப எப்படி இருக்குன்னு. இப்போ சில குழம்புகள் பார்த்து அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நிப்பாட்டி ஆறின பிறகு எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த வாழைக்காயில் கொஞ்சம் எடுத்து திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த தோசைக்கல்லில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் காரம் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வேணுங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்றது. இந்த வாழைக்காய் இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டாச்சு, 2 பேருக்கு மேலே சாப்பிட்டுட்டோம். பாருங்கள் இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கலரி காட்டுவேன் பாருங்கள். அந்த தண்ணியும் அந்த மாதிரி தானே இருக்குது, நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா. அதனால் குழம்பு வந்து பார்த்ததும் நிப்பாட்டும் போது தண்ணி மாதிரி தெரியும், பட் அப்புறமா ஆறின பிறகு பார்த்தா நல்லா தான் இருக்கும். இப்போ சாம்பார் வாழைக்காய் வறுவலையெல்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு அப்படியே இந்த கேப்லேயே 2 சுண்டலையும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. எப்படியும் நம்ம சாமி கும்பிட்ற வரைக்கும் எல்லா வேலையும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அப்போ அதெல்லாம் சுண்டலையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு 4 மணிக்கு மேலே தாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தாளிச்சிட்டு பழங்கள்லாம் எடுத்து வச்சு நம்ம சரஸ்வதி பூஜைக்கு என்னெல்லாம் செய்கிறோமோ எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.